மந்திரகாளி இங்க பாருங்க, நம்மளோட மூலிகை கேக். இந்த கேக்கை நம்ம எப்படி பண்ணணும் தெரியுமா? உடைக்காம எடுத்து வரணும். நல்லா துளிர் எடுத்துச்சுல. ஆமாம்மா, முன்னாடி எப்படி இருந்துச்சு வரும்போது? நம்ம பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதுல பாத்தீங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும், இலையா இருக்காது. இப்ப எல்லாம் டூர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க போல. நல்லா துளிர் எடுத்து நல்லா தலை தலைன்னு இருக்கு கீரை. இப்ப இந்த கீரையை வச்சுதான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போறோம். போதும், நம்மளுக்கு தேவையான கீரை இது போதும். போதும், வாங்க ஆரம்பிக்கலாம். தம்பி, உள்ள ஒரு ஜவுத்தால் கவர்ல முட்டை மாட்டி வச்சிருக்கோம், போய் எடுத்துட்டு வரியா? பாத்து போய் எடுத்துட்டு பார்த்து எடுத்துட்டு உடைக்காம எடுத்து வரணும். பாம்பை பாத்தியா இல்லையா நீ? எங்க பார்த்த? இங்க எங்க பார்த்த? அங்க என்ன இருக்கு? ஆமாடா, குத்துடா. இதே பார்த்து தோணுச்சு. முட்டையை காணோம், மாட்டி வச்சு முட்டையை காணோம். முட்டை ஜவுத்தால தான் மாட்டி வச்சிருந்தோம். பார்த்து வா, நீ வெளியே போடலாம், நான் பாத்துறேன். ஜவுத்தால் கிடக்குறா, முட்டை ஜவுத்தால் மட்டும் கிடக்குறா. முட்டையை காணோம்டா. ஏய், நிறைய புத்து இருக்குறடே. இது என்னடா இது? பாக்கி முட்டை எதுவுமே காணோம். என்ன சொல்றீங்க? ஜவுதால் மாட்டி வச்சிருந்தோம்ல, அந்த ஜவுதால் முட்டை அந்த ஓரமா வலை ஓரமா கிடக்குது, முட்டையை காணோம். என்னடா என்ன பண்றது இப்ப? 2 நாள் முடி வச்சுமே எங்க போயிருக்கோம்? அதான் பாம்பு எதனா முழுங்கிட்டு இருக்கும். பாம்பு முட்டையை முழுங்குமா? இப்ப என்ன பண்றது? முட்டை இல்லாம என்ன பண்ணது? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுமே, நீங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எவ்வளவு நேரம் ஆகும் போயிட்டு வரதுக்கு? 10 நிமிஷம் வர, 10 நிமிஷம் தான். சரி, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க, நான் அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி சரி. அம்மா முட்டை வாங்கிட்டு வந்துடுச்சு. வாங்கிட்டீங்களா? சரி, தேங்க்யூ. சரி, எதுக்கு இப்ப கட் பண்ணும்போது ட்ரக்கு ட்ரக்கு ட்ரக்னு சொல்லிடுது? ஸ்பைடர்மேன் ஆயிட போற. அப்ப எல்லா விதையும் கடவுள் தான் கண்டுபிடிச்சாரா? ஆமா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட முட்டைய பத்திரமா எடுத்துன்னு போய் வைங்கன்னா, பாம்பு வயிற்றுல எடுத்துன்னு போய் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு. முட்டை இருந்திருந்தா எப்பயே வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ திரும்பவும் கடையில இருந்து புதுசா முட்டை வாங்கிட்டு வந்து நம்ம பண்றோம். ஜவ்வு மாதிரி எடுத்துன்னு போகுது வேலை. யாருக்கு தெரியும் முட்டை பாம்பு தீம்போன்ட்டு? இப்போ என்ன பண்ண போறோம்? முட்டையை வந்து ஒரே அடியா ஊத்திட்டா அது சில முட்டை கெட்டு போயிருக்கும்ல, அதனால என்ன பண்ணுவோம், ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் இதில் ஊற்றிடலாம். பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது அப்படியே இதுல. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இருக்க விதையெல்லாம் போடல, அதனால இருக்க தோல் மட்டும் தான் போட்டுருக்கோம்.
பறிச்சிட்டு வந்தோம்ல கீரை, அதை நல்லா அலசிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அப்படி போட்டுக்கலாம். அதை உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இங்கே பாருங்கள், இது வந்து கம்பு மாவு. கம்பை வறுத்து அதை ஊற வச்சு, அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இந்த உரலில் போட்டு இடிக்கல, மிக்சியில் போட்டு தான் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து மூஞ்சி அடிக்குது. இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சர்க்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவில் சின்ன வயசுல இப்படி தான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி தருவாங்க. அதில் சர்க்கரை போட்டு கேவுரு மாவு, கம்பு மாவு என்ன பண்ணுவோம், அதை வந்து மூஞ்சில் அடிக்குது. மிளகுத்தூள், இந்த முட்டை கலக்கி, பாட்டு கிடையாது, முட்டை கலக்கி வச்சு கலக்க போகிறோம். வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோமா, அதை எடுத்து இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு இலைய வச்சு இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். என்ன தாலி கட்டுற மாதிரி கட்டுற? இல்லை, இது நம்ம இப்போ அவிக்க போகிறோம்ல, அது தண்ணி அந்த வேர்வை துளி வந்து இது உள்ளே பட்டு கொலன்னு ஆகிடும். அதனால இப்படி வச்சு கட்டிட்டா அது உள்ளப்படாது. இது நம்ம அதில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு களவாடு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, களவாடு இந்த மாதிரி ஒன்று வச்சிட்டோமா, இது எடுத்து இது மேலே அப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டோமா, மூடி வச்சிட வேண்டியது. அவ்வளோதானா? அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணலாமா? ஐயோ, ஃபுல்லா இலை ஃபுல்லா அப்படியே வெந்து போயிருக்கு. இப்போ நம்ம அப்படியே இறக்கிக்கலாமா? வேணாம், போ. சூப்பரா வந்திருக்குல? ஆமா. இப்போ நம்ம என்ன பண்றோம், அப்படியே தனியா எடுத்துக்கலாம். இது வந்து அப்பா வச்சு அம்மா நான் 2 தட்டிக்கிறேன். நீ ஒரு தட்டு. சுடுது தட்டு. மந்திரகாளி, இங்க பாருங்க, நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆகிட்டு. இங்க பாருங்க, நம்மளோட முட்டை மூலிகை கேக். அழகா கட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அந்த பூண்டுலாம் கட் பண்ணி போட்டிருக்கோம்ல, அது பல்லுல கடிப்படும் போது அப்படியே நல்லா சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாறேன்.
எப்படி இருக்கு? ம். சூப்பரா இருக்குல்ல? ம். சாப்பிட்டுக்கோ. இது ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு இதை கூட ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம்ல. ஸ்நாக்ஸா பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிடலாம். ம் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். இதுல வந்து ம் முருங்கைக்கீரை, இதுல இல்லாத சத்தே கிடையாது. ம் முட்டை சேர்த்துருக்கோமா, அப்புறம் முக்கியமா முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். ஓகேவா? முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப 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 பெஸ்டானது. இரும்பு சத்து. இரும்பு சத்து. அப்புறம் வந்து முக்கியமா கம்பு மாவு சேர்த்துருக்கோம். ஓ அதுவும் இரும்பு சத்து தான்ல. இரும்பு சத்து, புரோட்டீனு, ஃபுல்லா சத்துக்கள் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான மூலிகை கேக். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். காலையில் இது ஒரு பீஸ் சாப்பிட்டு போனாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா வயிறு. இது ஃபுல்லா ஒரு ஆள் தட்டா யாராவது குத்துனா சும்மா குத்துனாவே பண்ணி போய் விடுவாங்க. அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, குளிர்ச்சி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஜீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் பீஸ் நல்லா ஹெல்த்தியான ஒரு, இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல. நம்ம காரத்தில் கேக் சாப்பிட்ருப்போம், ஸ்வீட்டில் கேக் சாப்பிட்ருப்போம். முத காரத்தில் ஒரு கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் கேமராமேனுக்கு ஒரு பீஸு தாத்தாக்கு கொடுக்கலாமா போயிட்டு? இல்ல தாத்தாக்கு ஆயாக்கும், தாத்தாக்கு ஆயாக்கும். கத்தி இங்கே பாருங்க, சரன்னு நம்ம கேக்கு காலி ஆகிட்டு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய். பாய்.